வணக்கம் மக்களே. ஐபிஎல் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அமோகமா போச்சு. அதை பத்தி ரிவ்யூ பார்த்தோம். அடுத்த மேட்ச் ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் வந்து நாங்க ரிவ்யூ எடுத்தோம். பட் டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்னால வந்து வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால திரும்பியும் அந்த ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துடும். சரி, ஓகே. ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி வந்து போலிங் எடுத்தாங்க. அந்த பவுலிங் எடுத்தது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் ஆயிடுச்சு ஆர்சிபிக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு வருஷமா வந்து அந்த பிச்சில் வந்து மேட்ச் நடக்கல. ஒரு ஸ்டாம்பேட்னால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ எப்படி பிச் ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து சரி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு அதனால வந்து பவுலிங் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க நல்லாவே பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணாங்க சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு 200 ரன் மேல கொடுத்தாங்க. ஏன்னா பட் ஆனா ஏசி அவங்க ரோடு. அவங்களோட மைனஸ் வந்து ப்ராப்பர் பவுலரும் இல்லை. ஒரு ஹேசல்வுட்டு ஒரு 2 பிளேயர் வந்து இன்ஜுரி, அப்புறம் வந்து அவங்க சரியா ஃபிட்னஸ் இல்லை. ஸோ அதனால கூட அவங்க அந்த டெசிஷனுக்கு போயிருக்கலாம். ஏன்னா பேட்டிங் லைனப் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு டில் 6 to 7 வரைக்கும். ஸோ அந்த டெசிஷன் கூட யோசிச்சிருந்துருக்கலாம். மேபி நம்ம சேஸ் பண்ணிடலாம் ரன்னு கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் நல்ல மூவ். அதனால மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இப்போ பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆனா பேட்டிங் இப்போ வந்து எஸ்ஆர்எஸோட பேட்டிங். எஸ்ஆர்எஸோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ற லைன்ல எடுத்து போட்டது ஜேக்கப் டஃபி. ஃபுல்லாக இன்டு த பாடி போட்டு நிறைய டாட் பால்ஸாக போட்டிருந்தாரு. ஸோ அந்த ப்ரெஷர்லேயே அடிக்க போய் அவுட் ஆனாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 2 விக்கெட் போயிடுச்சு. நிதிஷ் ரெட்டி வந்து இறக்குறது 1 டவுன் 2 டவுன் இறக்குனது வந்து அது ரொம்ப தப்பான மூவ் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவர் பிளேல 3 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் கேப்டன் வந்து ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு 80 ரன்ஸ் அடிச்சாரு. எங்கேயோ இருந்த ஸ்கோரை வந்து 200+ கொண்டு போனது வந்து இஷான் கிஷன் பெரிய பெரிய பொறுப்பு இருக்கு. இஷான் ஆமா, கிஷனோட அவரோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக இருந்துச்சுல. 80 ரன் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவர் யூஸ்வல் பேட்டிங் லைன் இல்லை பார்த்தீங்களா. கொஞ்ச நேரம் நல்ல பாலை ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. ஒரு யூஸ் லூஸ் பாலை கொஞ்சம் ஹிட் பண்ணாரு. ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆப்போசிட்ல உள்ள பிளேயரை விளையாட வச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹென்ரிக் கிளாசனோட இன்னிங்ஸ் வந்து புதுவிதமான கிளாஸ் நான் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட இன்டர்நேஷனல் டீம்ல ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எந்த டொமஸ்டிக் லீக்லயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஐபிஎல் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கரெக்டான ஸ்லாட் 3 விக்கெட் டவுன் வந்து கொடுத்தாங்க. பட் ஆனா வந்து அவர் 1 டவுன் இல்ல 2 டவுன் இறக்குறது தான் நல்ல பொசிஷன் அவருக்கு. பட் ஆனா அங்க வந்து நிறைய கிளாஸான ஷாட்ஸ் ஆடாரு. நிறைய ஸ்ட்ரைட் டிரைவ் பார்த்தோம், கவர் டிரைவ் பார்த்தோம். இதெல்லாம் கிளாஸ் முன்னாடி பார்த்ததே கிடையாது. அவர் வந்து நின்னத்துல இருந்து அடிக்கிறது தான் அவருடைய பேட்டிங் ஸ்டைலு. ஆனா புதுவிதமான கிளாஸ் இருந்தாரு. கிளாஸனோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளாஸ்னா அவரு, நீ சொன்ன மாதிரி யூஸ்வல் பேட்டிங் இல்லாம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட பார்த்தாரு. அந்த கேட்ச் வந்து மேபி கான்ட்ரவர்சியலா போயிருந்திருக்கு. விக்கெட் இல்ல, அந்த சால்ட் பிடிச்சது. பட் ஸ்டில் தேர்ட் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. இட்ஸ் கால். அவங்க செக் பண்ணாம கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. நல்லா ரிவ்யூ பண்ணி தான் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. பெரிய இன்டர்நேஷனல் லீக், நம்ம வேர்ல்ட்லயே வந்து இது நம்பர் ஒன். நம்ம நம்ம வேர்ல்ட்லயே நம்பர் 1 கிரிக்கெட் லீக். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்க ஒரு லீக் வந்து ஒரே ஒரு கேமரா ஆங்கிள் தான் காமிச்சா. இன்னொரு கேமரா ஆங்கிள் காட்டும் போது அது கட் ஆயிடுச்சு. அம்பையரும் கொஞ்சம் யோசிச்சு டிசிஷன் கொடுக்காம டக்குன்னு டிசிஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பட் சோசியல் மீடியால எல்லாமே வந்து அது ஒரு மாதிரி கிளியரா எல்லா ஆங்கிளையும் காட்டிட்டு தானே இருக்காங்க. படாத மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் நம்ம இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதுல்ல. இருந்தாலும் வந்து டவுட் ஐசி ரூல்ஸ் படி டவுட் இருந்துச்சுன்னா அம்பையருக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமா கொடுக்கணும். ஆனா வந்து கரெக்ட். பவுலிங் டீம் கொடுத்துருக்காங்க. அவரு சரி, ஓகே. ஸ்ட்ரெயிட்டாவே அவுட்னு ம். போயிட்டாரு தேர்ட் அம்பையர். ஆமா. ஓகே. அது டிசிஷன் முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பவுலிங் வச்சிருந்தாங்க. அது செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்க போறோம். பட் ஸ்டால்ட் அந்த கேட்ச் இல்லாம இன்னும் 2 ஆமா, பெஸ்ட் அந்த கேட்ச் அடுத்த கொடுத்துச்சாரு. கேட்ச். அடுத்த இஷான் கிஷன் எல்லாரும் கேட்ச். வந்து டோர்னமெண்ட் எண்ட்ல தான் போடுவாங்க கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். ம். அது பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அந்த நல்ல கேட்சை பிடிச்சி. அதுக்கு தினேஷ் கார்த்திலாம் ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ்ல போட்டு ஒரு இன்ஸ்டாலலாம் ஒரு ரீல் போட்டிருந்தாரு. ஒரு வார்த்தை பிடிக்கிற மாதிரி. ஸோ படிக்கலும் ஒரு 2 3 கேட்ச் நல்லா பிடிச்சிருப்பாரு. ஒரு 2 கேட்ச். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விக்கெட். அந்த விக்கெட் எடுத்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் விக்கெட். அதனால மேட்ச் என்னாச்சுன்னா என்டையர் மேட்ச் வந்து கொலாப்ஸ்ட் ஆச்சு. இல்லைன்னா அவங்க ஈஸியா ஒரு 250 260 போயிருப்பாங்க. ஆமா. கிளாஸ் இருந்தாருன்னா அடிச்சிருக்க வாய்ப்புகள் நல்லா அதிகம். நோட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் தெரியும். அவங்க அடிக்காத மாதிரியே இருந்துச்சு. வரவங்கலாம் ஒரு 4 6. இசான் கிஷன் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனாரு. பட் ஸ்டில் அவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 201.
எப்படி ஆமா, அடிச்சாங்கன்னே தெரியாது. அதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எண்ட்ல வந்து அனிகேத் வர்மாவோட குயிக் ஃபயர் ஆ 45 கேமியோ சூப்பரான ஒரு நாக்கு போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கேட்ச் விராட் கோலி வர விட்டது வந்து அதிசயம். ரொம்ப வருஷம் கழிச்சு விராட் கோலி கேட்ச் விடுறது வந்து நம்ம பாக்குறோம். பாக்குறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. சோ அது எண்ட்ல வந்து நல்லா கோப் அப் பண்ணிட்டு ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு வந்தாங்க. நீ ஜெய் ஆகாஷ், நீ உங்களுக்கு கருத்து எதனா இருக்கா? நீங்க சைலண்டா இருக்கீங்க. கருத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எந்த டீம்? ரெண்டு டீம் இல்ல இல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. நீ அதான் எந்த டீம்னு கேக்குறேன். எந்த டீம்? ரெண்டு டீமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. ஓகே. ஓகே. வேற எதுவும் இண்டிவிஜுவல் கூப்பிட்டதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வார்த்தை பேசலாம். இல்ல இண்டிவிஜுவல் கமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேக்குறேன் நான். நல்லா விளையாண்டாங்க ஓகே, பட் ஸ்டில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. கொஞ்சம் கேப்டன்சி கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் கிளியரா, இசான் கிஷான் வந்து கேப்டனா எப்படி வந்து மேட்சை வின் பண்ண போறாரு, ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்ட்டு நீ நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோல. அவர் வந்து எப்படி இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி டீம் லாங் எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அவர் வந்து அவரே டீமுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணாம போயிட்டாரு. 2-4 வந்து ஈஸியா விட்டாரு. கேப்டன்சி ஆனா நம்ம அந்த வீடியோல பார்த்திருந்தோம், கேப்டன்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் இசான் கிஷன் நல்லா ஆட மாட்டாரோன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சொன்னது வந்து அவர் டொமஸ்டிக்ல கேப்டன்சி பண்ணி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஆர்சிபியோட பேட்டிங் பக்கம் நம்ம போயிடலாம். ஒரு 200+ டோட்டல வந்து கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்களா? ஏன்னா இப்போ ஒரு நல்ல பவுலிங் ட்ராக்கா தான் இருந்துச்சு. பட் அதான் வந்து அது எப்படி ஆர்சிபி வந்து கோப்ப பண்ணுவாங்க பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கிங் கோலியோட கிளாஸை வந்து காமிச்சாரு. கிங் கோலி வந்து ஒரு வருஷமா வந்து கிரிக்கெட் ஆடுறதுல வெறும் வந்து ஓடிஐ மட்டும் தான் ஆடுறாரு. டெஸ்ட் ஆடுறது கிடையாது, T20 ஆடுறது கிடையாது. ஆனா ஸ்ட்ரெயிட்டாவே வந்து லண்டன்ல இருந்து இங்க வந்து ஒரு நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டைரக்டா வந்து பிச்சில் வந்து ஒரு மேட்ச் இன்டர்நேஷனல் ஐபிஎல் லெவல்ல ஒரு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே இவ்வளவு பெரிய ஃபார்ம் காட்டுறது வந்து அவரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். அவரை ஆமா, பத்தி அவர் பாத்தீங்கன்னா அவருடைய கரெக்டா அந்த கேம்புக்கு முன்னாடி தான் வந்தாரு. ஒரு 1 or 2 week பிஃபோரா தான் வந்தாரு. ஒரு நெட்ஸ்ல ஒரு 1 or 2 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணாரு. ஒரே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் தான் விளையாண்டாங்க கிரவுண்ட்லயும். ஸோ அதுல இருந்து டைரக்டா ஒரு மேட்ச்ல வந்து திடீர்னு பர்ஃபார்ம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். ஒன்லி 1 days தான் விளையாடுறாரு. டெஸ்ட்லயே ரிட்டையர்மெண்ட், T20லயே ரிட்டையர்மெண்ட், அதிகமாக மேட்சஸ் விளையாடல. இந்தியாலே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லண்டன்ல இருக்காரு. இந்த பிச்சுலாம் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. டைரக்டா வந்தாரு, ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆனாரு. அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் 6 பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி ஷாட் ஒரே அந்த அந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த எண்டு டோர்னமெண்ட்ல தான் வந்து ஒரு 6ஓ இல்லை ஒரு கேட்சோ வந்து கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட், ஷார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிம்பாங்க. பட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அதை போடுறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ஷார்ட் ஆஃப் த அவினாஷ் நீங்க டோர்னமெண்ட் போட்டாங்க. அவினாஷ் நீங்க விராட் கோலியோட இன்னிங்ஸ் பத்தி கருத்து சொல்லுங்க. விராட் கோலியோட இன்னிங்ஸ் பத்தி எப்படி சொல்றது? நீங்க வந்து எப்பவுமே குறை சொல்ல முடியாது. நீங்க அசால்ட்டா வந்துட்டு அவர் டக் ஆயிடுவாரு, அவரை டக்லயே வந்து கலாச்சின்னு இருக்கீங்க. நம்ம எப்பயுமே ஒரு யூனிக் பிளேயர் தான் அவரு. சரி, பாதி மூஞ்சில பேசாதான் முழு மூஞ்சில பேக்ரவுண்ட் சென்ட்ரா. பேக்ரவுண்டை பிளர் பண்ணிக்க. ஓகே. ஓகே ஜெய் ஓகே. நம்ம ஜெய் ஆகாஷ் வந்து ஜெய்சா மாதிரியே கொஞ்சம் சைலண்டாவே இருக்காரு. அவரு ஜெய் ஆகாஷ் எதை கேட்டாலும் வச்சு ஒரு வாரத்துல சொல்லுவான். நல்லா சொன்னார். ஜெய்சா மாதிரியே. ஒருவேளை அவரு ஜெய்சா சப்போர்ட்டா கூட இருக்கலாம். சிஎஸ்கே ஃபேன் தான். அடுத்தது வந்து விராட் கோலி கூட வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆன தேவதத் படிக்கல் பத்தி பார்க்கலாம். தேவதத் படிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோலயே சொல்லிட்டு இருந்தோம், ரிவ்யூ வீடியோல சொல்லிட்டு இருந்தோம், தேவதத் படிக்கல் வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து டொமஸ்டிக்ல செஞ்சுரி மேல செஞ்சுரி அடிச்சு கர்நாடகாவுக்கு வந்து நிறைய டிராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம சொல்லும் போது நம்ம டீம்லயே ஒருத்தர் சொன்னாரு வந்து படிக்கல் பதிலா வெங்கடேஷ் தான் கொண்டு வருவாங்க. நம்ம சொன்னது வந்து அவர் தேவதத் படிக்கல் தான் உள்ள ஆடணும்னு சொல்லிட்டு அதை வந்து கிளியரா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. அவரோட இன்னிங்ஸ் பத்தி சொல்லுங்க. அவர் ஒரு கீ பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்டையர் டோர்னமெண்ட். ஏன்னா அவரோட ஸ்டாண்ட்ஸ், அவரோட ஷாட் என்டையரா சேஞ்சா இருக்கு. அதை ப்ரீவியஸா லாஸ்ட் சீசன் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவா போறேன்னு சொல்லிட்டு குயிக்கா இயர்லி விக்கெட் விடுவாரு. பட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா நிக்கிறாரு. பாலுக்கு வந்து கரெக்டா போகிறாரு, அவசரப்படுறது இல்ல. ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் ஷாட்டா இருக்கும், மிடில் வாங்குறாரு.
பால் வந்து 4 அடிக்கிறதோ 6 ஆக்சுவலி அடிக்கிறதோ. பிரபாகரன் ப்ரோ, நீங்க நல்லா ஆர்சிபி நல்லா ஃபாலோ பண்றீங்க. நான் ஆர்சிபி மட்டும் இல்லை, நான் கிரிக்கெட் ஃபேன், எல்லா டீமையும் ஃபாலோ பண்ணுவேன். ஜஸ்ட் அப்படிதான் கேக்குறேன் சொல்லுவாரு. நானு. ஆனா எப்படி RCB குருநாள் follow பண்ணும். ஜஸ்ட் அப்படிலாம் எப்படி குருநாள் பத்தி சொல்லுங்க. எப்படி குருநாள் எப்படி நல்லா குருநாள் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம கோளாறு எதிர்பார்த்த கொடுத்தாரு. நம்ம குருநாள் எதிர்பார்த்த குருநாள் ஒழுங்கா இல்ல இல்ல இல்லாம போடலன்னா அப்படி அரட்டை ஸ்பின்னரா கொடுக்கணும். கோளாறு ஆக்சுவலி குருநாள் என்னன்னா விட்டாரு. நல்ல ஸ்பின்னர்னு சொல்லிட்டு வெளியே சொல்றாரு. அவர் போறது ஸ்பின்னர் மட்டும் நீங்க சொல்லுங்க. இல்ல ஓகே, நான் யூஸ்வலா கேட்பேன். ஒரு ஸ்பின் போடுவாரு, நேத்து அரைக்கை போட்டாரு, இப்படி இப்படின்னு ஒரு மாதிரி. அது அவர் யூஸ்வல் ஸ்பின் போட்டிருந்தா நிறைய விக்கெட் எடுத்துருப்பாரு. இல்ல தேவையில்லாத கீழே வேலை. குனிஞ்சு ஒண்ணு பண்ணாரு நேத்து. அது போடும்போது இல்ல விக்கெட்ல வினாஷ், அவர் மும்பைட்டு 5 கப் அடிச்சு கொடுக்கும்போது அவர் நல்ல பிளேயரா தான் நம்ம ஓகே, செலிப்ரேட் மும்பை பண்ணோம். வரைக்கும் கரெக்டா இல்லையா? குருநாள் மும்பை கிட்ட வராதீங்க. ஓகே. குருநாளுக்கு அடுத்தது அவன் தம்பி ஒரு வேற லெவல் பண்ணாரு. அப்ப அப்படி அவன் அவங்க கிட்ட வராதீங்க. அப்ப ஃப்ரீயா விட்டுறேன். நல்லாதான், நல்ல பிளேயரு. பட் ஆனா நேத்து புதுசா ட்ரை பண்றேங்கிற பேர்ல அது ஆர்சிபிக்கு அதுதான் சாதகமா போகாம இதுக்கு பாதகமா டாப்ல போயிடுச்சு. போச்சு. இப்படி போடுறது எல்லாமே வேற மாதிரி வெளியில போயிடுச்சு. இல்லன்னா புதுசா ட்ரை பண்ணி போட்டான், அது ஃபுல் டாஸ் வேற போயிடுச்சா. அவன் விடுவானா ஆப்போசிட்ல இருக்கான். நல்லா நின்னு அடிச்சானுங்க எல்லாருமே, அடி அடின்னு அடிச்சானுங்க. ஏன் ஓகே, ஜிதேஷ் பெர்ஃபார்மன்ஸ் ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன் ஜிதேஷ் ஒழுங்கா ஜித்தேஷ் ஆடலன்னு பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறீங்க? இல்ல அவரு வந்து ஜித்தேஷ் என்னன்னா அந்த பாலை டொமஸ்டிக்ல வந்து சரியா வாட்ச் பர்ஃபார்ம் பண்ணல. பண்ணல. இல்ல அந்த பாலை அவர் வாட்ச் பண்ணல, வெயிட் அதுதான் பண்ணிருந்தாரு. டொமஸ்டிக்லயும் ஏன்னா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஜித்தேஷ் சர்மா வந்து கடந்த ஒரு வருஷமா வந்து ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த டொமஸ்டிக்லயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியா ஆமா, பண்ணல. சோ அவருக்கு ஜித்தேஷ் சர்மாவுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா கீப்பர் வந்து தில்சால்ட்டே கீப்பிங் பண்ணிடுவாரு. ஸோ ஜித்தேஷ் சர்மாவுக்கு பதிலா வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு போலாம் அப்படின்னு பட் நீங்க நினைக்கிறீங்க? பட் இது ராங் கால் நினைக்கிறேன். ஏன்னா பில்சால்ட் வந்து கீப்பரை விட என்னை கேட்டீங்கன்னா ஃபீல்டரா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர். லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய கேச்சஸ், இம்பார்ட்டன்ட் கேட்சை பிடிச்சிருப்பாரு. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை மேபி நீங்க ஆமா, லாங் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக கேச்சஸ் பிடிக்கிறதுக்கு அவர் பெரிய இதா இருக்கும். அவரு ஆனா ஜித்தேஷ் பெஸ்ட் சர்மாவோட ஃபீல்டர். ஃபார்ம் வந்து ஆர்சிபி பாதிக்குமா? ஏன்னா அவர் போன வருஷம் அவர் கீ பிளேயரா இருந்தாரு. பட் அவரால் ஒரு ஃபைனல்ஸே போனாங்க ஒரு பட் மேட்ச். இட்ஸ் டூ இயர்லி கால். இப்போ நம்மளால டிசைட் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கப் அடிக்கிறதுல மெயின் ரீசன்ல அவரும் ஒரு ஆளா இருந்தாரு. ஏன்னா அந்த மேட்ச் அவர் ஆடல அப்படின்னா ஆர்சிபி ஃபைனல் போயிருக்க மாட்டாங்க, கப் அடிச்சிருக்கவே மாட்டாங்க ஆமா. எல்எஸ்ஜி கூட. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஐபிஎல்ல மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி பிரயோஜனம் இல்ல, லாஸ்ட் இயர்ல டொமஸ்டிக்ல இதே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆமா, சொல்றாரு. சான்ஸ் எல்லாரும் விராட் கோலி ஏற முடியாதுல்ல. விராட் கோலி அதுதான் ஓகே. விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா விளையாடாம விராட் கோலி இருந்திருப்பாங்க. டொமஸ்டிக்கா இருக்கு. ஸோ அவங்க திடீர்னு வந்து ஆடுவாங்க. ஸோ அதுக்காக சரி, ஓகே, நம்ம it's a long tournament. It's a 2 yearly call. We cannot predict now, so it will take some time to predict everyone. நீங்க ஆர்சிபில உங்களுக்கு யார வந்து இந்த பிளேஸ் வந்து யாருக்கு பிளேஸ் ப்ராப்பரா இருக்கோ இல்லையோ, டேவிட்க்கு பக்காவா பிளேஸ் வச்சிருக்காங்க. டேவிட் படிக்கல. டேவிட நல்லா யூஸ் பண்றாங்க. சிங்கப்பூர் சித்தப்பா. சிங்கப்பூர் சித்தப்பா டேவிட் நல்லா யூஸ் பண்றாங்க. இது ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவர் வந்து 20 பால்ல 50 வச்சாலும் அதே 20 பால்ல 50 பவுலிங்ல கொடுத்துருவாரு. இன்னொரு பாயிண்ட், அவரு ரொமாரியோ வந்து எப்படின்னா 2 விதமா போடுவாரு. ஒன்னு பவுலிங்ல 50 போடுவாரு, இல்ல பேட்டிங்ல 50 போடுவாரு. அவரோட அந்த டேவா தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 54 போட்டாரு, அது பவுலிங்ல. அதனால பேட்டிங்ல அவரால் பண்ண முடியாம போச்சு. அதனால ஜார்டன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. அது சிஎஸ்கே பவுலர் இன்ஜுரி இல்லையா? கிறிஸ் ஜார்டன் நீங்க நார்மலா அவர் வந்து நீங்க அசால்ட்டா சொல்ற முடியாது, சொல்றேன். ஆனா ஜார்டன் வச்சு ரோஹித் சர்மா குவாலிஃபை கொண்டு போன ஒரு வருஷம். அதுதான் மேட்ரு. நீங்க எல்லாமே ரோஹித் ஆயிட முடியாது. பட் ஸ்டில் ஆர்சிபி பாத்தீங்கன்னா அந்த பால மிச்சம் வச்சுட்டு மேட்ச் என்ன சொல்லலாம், விராட் எதுல வேணா பெஸ்ட்னு சொல்லலாம். நம்ம கேப்டன்சில மட்டும் நீங்க விராட். ஆமா, அவராலே அவர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாருல, என்னால பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல, பிளேயரா நான் விளையாண்டுக்கிறேன் அப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பிரஷர் இல்ல, யாரும் அவர் எதுவுமே பண்ணல, அவராதான் அவரு இது பண்ணி. பட் அவராதானே ரிசைன் பண்ணிட்டாரு, அவரு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கணும். ஆமா, இன்டர்நேஷனல் டீம்லயே அப்படிதானே அவரு டிசைட் பண்ணிட்டாரு. மேபி உங்க நாலேஜுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இருக்கலாம் வினாஷ். பட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து சூப்பரான கேப்டன். டெஸ்ட் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல அந்த அளவுக்கு கூட அக்ரெஷன் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல கிரவுண்ட்ல. விராட் கோலி கேப்டனா இருக்கும்போது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவங்க பவுலிங்ல கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. ஒருவேளை ஏசுலுட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த விஷயம் வந்து ஷார்ட் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆர்சிபியை ரெண்டாவது பிரிக்கலாம், ஆசல்வுட் வித்தவுட் ஆசல்வுட்.
அந்த மாதிரி தான் இருக்கும் டீம். உங்களுக்கு எது ஆசை? வித் ஏஸ்லூடா வித்தவுட் ஏஸ்லூடா? எந்த டீம் இருக்கணும்? வித் ஹேசல்வுட் தான். அப்போ நீங்க ஏஸ்லூட் இல்ல இல்ல வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா ட்ராஃபி? மறுபடியும் ட்ராஃபி டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அகைன் அங்க ஒரு பெரிய டீம் இருக்கு முன்னாடி, மும்பை இந்தியன்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைம் அவங்க ஆன் கார்டு ஆன் பேப்பர் மட்டும் இல்ல, ஆன் பிளேயராகவும் பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு பெரிய பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே அவனுங்க ஒரு 12 பேர் புது டீம் உருவாக்கலாம். லிஸ்ட்ல அவங்க சிஎஸ்கே actually இருக்காங்கண்ணா. ஓகே பேசுவோம். வில் கம் டு த நெக்ஸ்ட் மேட்சஸ். வரும். கொஞ்சம் அவங்கள மட்டும் எடுத்துன்னு வரீங்கல்ல. ஓகே டீன், ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஓகே, நம்ம இந்த மேட்ச் பார்த்தாச்சு. இந்த மேட்சோட ரிவ்யூ நம்ம பார்த்தாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் டீம் நாளைக்கு மேட்சோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டீம் பிரவுன், பிரபாகரன் அண்ட் அவினாஷ். ஜெய்சா.